உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரிந்து வருகிற அனுபவம் இருந்தாலும், பிரிந்து வருகிற அனுபவங்க நீங்கள் பாருங்கள். ஆரோனுக்காக பரிந்து பேசுகிறான் மோசே. ஒரு தேவ பணிவிடைக்கு, அதாவது புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன். ரத்தத்தை, கிறிஸ்துவின் ரத்தத்தை மேன்மைப்படுத்தி சொல்லுகிறேன், வேறு மாதிரி சொல்லவில்லை. தேவன் ஒரு பணிவிடைக்கு அழைக்கிறார். சர்வவல்ல தேவன், அவனுக்கு திக்குவாய் இருக்கிறது. கர்த்தர் குணப்படுத்தி இருக்கலாம், குணப்படுத்தவில்லை. அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும், இருக்கிற கொஞ்சம் வேலத்தோடே போ என்ற அர்த்தம். இந்த மனுஷன் அவனுக்கு வாயாக ஆரோனை அழைக்கிறான். கடைசியில் ஆரோனால் 24,000 பேருக்கு இடரல் உண்டாக்குற வாழ்க்கை வாழ்ந்தான். கன்றுக்குட்டி ஆராதனை. இந்த ஊழியத்திலெல்லாம் சொந்தங்கள், பந்தங்கள், இனங்கள், மொழிகள் எல்லாம் உதவாது. கர்த்தர் யாரை எழுப்புகிறாரோ அவரோடு கூட நீங்கள் பயணப்படணும். எந்த இடத்துக்கு அனுப்புகிறாரோ அந்த இடத்துக்கு போகணும். எந்த பாஷைக்காரரானா இருக்கட்டும், இந்த இடத்துல எந்த விகல்பமும் இருக்கக்கூடாது. அது பேர் தான் ஊழியம். அதுக்கு மிஞ்சி போகிறதெல்லாம் அட்டுழியம் மாறிடும். என்ன, தான் இனத்தானோடு கூட போய் ஊழியம் செய்தாங்க அப்போஸ்தலர்ல. பேர் சொல்ல விரும்பல, நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. கடைசியில் அது பெரிய தர்க்கத்தில் போய் பிளவுபட்டது ஊழியமே. இனத்தான், ஒரே வகுப்பை சேர்ந்தவங்க, ஒரே ஜாதிக்காரங்கள்லாம் ஊழியத்தில் இருந்தால் ஊழியம் உடஞ்சிரும்னு தான் வேதம் சொல்லுது. இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அந்த மாதிரி ஒரு காரியம் வேதத்தில் காணப்படலை. ஆரோன் அழைத்து கொண்டு போகப்படுகிறான். எல்லாம் வாயாக இருக்கிறான், செகண்டில் கலக்கிறாங்க. திடீர்னு மோசேக்கு விரோதமாக எழும்ப வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆரோன் மேலே தேவன் நியாய தீர்ப்பு கடைசி வரைக்கும் வரல, அவன் பிள்ளைகள் மேலே வந்தது. அந்நிய அக்கினியை கொண்டு வந்து அவர்கள் செத்து போனாங்க, 2 பிள்ளைகளும். ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுகிறதுன்றது இல்லை. முதல்ல தேவையில்லாத ஜனங்களை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீங்க இயேசுவின் நாமத்தில். இவருடைய பரிந்து பேசல் மேலே தான் ஆரோன் உள்ளே அழைக்கப்பட்டவனா உள்ளே வருகிறான். இல்லைனா கூடுதல் கிருபை கொடுத்து மோசையை ஆராதிக்க வச்சிருப்பார் ஆண்டவர். வேதத்துக்கு புரட்டி பேசல, இருக்கிறத சொல்கிறேன். இந்த ஆரோனால் எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தீங்க இல்லை? மோசையை மிஞ்சி போகிறான் என்ற அந்த அந்நியர்கள் செய்ததுக்கு ஒரு புறம் தான் இந்த ஆரோன் சொல்லுகிறான். எத்தியோப்பிய ஸ்திரியை குறித்து தான் ஒரு தர்க்கம் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் 24,000 பேரும் கன்றுக்குட்டி வழிபாட்டுக்குள்ளே ஆராதனைக்குள்ளே நடத்தி அவர்களை அத்தனை பேரையும் நிர்வாணப்படுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அத்தனை பேரும் செத்து மடிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இவன் மீது வந்த நியாய தீர்ப்பு வேறு விதமாய் நியாய தீர்ப்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறது. அதுக்குள்ளே அந்நிய அக்கினி உள்ளே வருகிறது. சபையில் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். தேவனுடைய ஊழியத்தில், ராஜ்யத்தில் நீங்கள் ஆசைப்படுகிற ஜனங்க எவ்வளோ பெரிய முள்ளா இருப்பாங்கன்னு தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு வரமாட்டார், சீடரும், உண்மையான சீடரும் வரமாட்டான். இயேசு கிருபை பெற்றவர்கள் வரமாட்டாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வரமாட்டாங்க, அழைப்பு பெற்றவர்களும் வரமாட்டாங்க. நீங்கள் யாராவது ஒரு நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறவர்களை வேணால் அவங்க கூட்டு வரலாம். அது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், நாளைக்கு உங்களே திருப்பிடும். முதல் வசனத்தில் மூவ் பண்ண முடியல.